கேரே ஃபைனலாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்ம இது கொடைக்கானலுக்கு போகிறதில்ல, ஏற்காடுக்கு தான் போகிறோம். ஏன்டா திடீர்னு பிளானை மாற்றிட்டேன்னு கேட்டிங்கன்னா சின்னதாங்க. அப்பா வந்து நீ எலெக்ஷன் முடிஞ்சு ஏன் உடனே போகிற கொடைக்கானலுக்கு, இப்போ நீ இப்பொழுதுக்கு நீ ஏற்காடு போய்ட்டு வா, அடுத்த ட்ரிப்பு கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்க பேச கேட்காம போகக்கூடாதுன்னு சொல்லி தான் ஏற்காடுக்கு போகிறது. கேரே இந்த எபிசோடு எத்தனை வருதுன்னு தெரியல, இதுதான் ஃபஸ்ட் எபிசோடாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 80 கிலோமீட்ரு 84 கிலோமீட்டருங்க ஏற்காடுக்கு. நம்ம வண்டி இழுத்துருமான்னு தான் அங்கே தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஏன் நம்ம வண்டி கண்டிப்பாக இழுத்துருன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. கண்டிப்பாக நம்ம வண்டி இழுத்துரும். அவ்வளோதாங்க யார் இது ஃபுல்லாக இது புதுசாக போட்டுட்ருக்காங்க இந்த ஹைவே. இதில் யாரும் அதிகம் போக மாட்டாங்க. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10-15 பேர் போவாங்க, அவ்வளோதான் யார். இது புதுசாக போட்டுட்ருக்க ரோடு. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் சைட்லலாம் மாங்காய் தோப்பெல்லாம் இருக்கும். அந்த சம்மர் டைமு இதுக்கெல்லாம் நானும் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே தான் மாங்காய் பிடிப்போம். இன்னமும் பிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஃபுல்லாக பாருங்களேன் எவ்வளோ மாங்காய் மரம், சுற்றி மாங்காய் தாங்க. ஒவ்வொரு மரத்துலையும் அத்தனை மாங்காய் தோங்க. கரெக்டாக நம்ம ஹெச்ஆர்என்னு இன்றைக்கி மீட்டாக போட்டிருக்காங்களா, பார்க்க முடியுமான்னு பார்க்குறேங்க. நேரமாக போயிட்டால் போய் ஹெச்ஆர்என்னு பார்த்துடலாம். லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மலை ஏறிடலாங்க. மலைக்கு இங்கேருந்து எப்படி 20 ஏர்பின் பெண்டாமா, ஒவ்வொரு ஏர்பின் பெண்டுக்கு இடையில் 5-6 கிலோமீட்டர் கேட்பாமா. வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. வாங்க ரோட்டில் நின்று எப்படி பேசியிருக்கேன். இந்த ரோட்டில் அதிகம் யாரும் போக மாட்டாங்கனால இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதாங்க யார். இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நம்ம ஊரும் பெரிய ஊராக ஆகிடும். இப்போ பாருங்க வேறு லெவல் இருக்க நம்ம ஊர். இங்கேருந்து பேர் இப்போ கரெக்டாக மணி எத்தனையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணி. அங்கே போய் எப்படி 11 மணிக்கு சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு சேர்ந்து ஹெச்ஆர்என்னு பார்க்க முடியாது. அவங்க இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ரைடு கிளம்புறாங்க. பாருங்கள் சைட்லேயும் பாருங்கள், சுற்றியும் பாருங்கள் மாங்காய் தோப்பு தாங்க. கரெக்டாக அதை இந்த இடத்துலேருந்து நின்று மாங்காய் பிடிப்போம். அது வெள்ளையாக தெரியுது இல்லைங்க, அந்த இடத்துல நின்று மாங்காய் பிடிப்போம். நம்ம வண்டிக்கு ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சுங்க. போகிறப்ப எல்லாமே நல்லா இருக்குது, வரப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் பார்த்துக்கலாம். கேரு எத்தனை நாள் ஸ்டேன்னு தெரியல. அங்கே ரூம் புக்கிங் எதுவும் பண்ணலை, அங்கே போய் தான் பார்க்கணும். ரூம் வாடகைலாம் எப்படின்னு தெரியல கையார். வாங்க சுற்றியும் நம்ம வண்டி மினிமம் ஒரு 35 போகுதுங்க, அவ்வளோதான். அதில் போனாலே போதும். 300 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடிச்சிருக்கேன். 300 ரூபாய்க்கு டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. வாங்க பார்க்கலாம் அங்கே போய்ட்டு எவ்வளோ பெட்ரோல் இருக்குது, இந்த பெட்ரோல்லேயே மலை ஏறிடுமான்னு பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க கையார், நம்ம வண்டி மலை ஏற்ற விடுவாங்களான்னு தெரியல, அதுதான் டவுட்டாகவே இருக்குது. பார்த்துக்கலாம் வாங்க. கண்டிப்பாக ஏற்ற விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துங்களா 2ஆக பிரியுது. இந்த இடத்துல டிவைடர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு கரண்ட் கம்பம் இருக்குதா. நம்ம வண்டியில் அந்த ஸ்டியரிங் மட்டும் தெரிய மாட்டேங்குது வீடியோ எடுக்கிறப்ப. கோப்ரா எடுத்துகிட்டு போயிட்டேங்க. கோப்ரா எடுத்துகிட்டு அந்த மெமரி கார்டு எடுக்காம விட்டுட்டேன். சரி அதுதான் கொஞ்சம் இது செல்லிலே எடுத்துடலாமே எடுத்தேன். போகிறப்ப வாங்கிட்டு போயிடலாம் மெமரி கார்டு. நேரத்துக்கு எந்த கார்டையும் திறந்துருக்காதுங்க. இங்கே பாருங்களேன். நம்ம அடுத்த ரைடு எங்கே போகலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து கொடைக்கானல் போகலாத ஐடியாவே வச்சுருக்கேன். ஏரியா எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அத்தனை பேரும் ஒன்றா போயிடலாம். அடுத்த ரைடில் ரூம் இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாக டென்ட்டு வாங்கிட்டு போய் டென்ட்லேயே ஸ்டே பண்ணிடலாங்க. வாங்க பார்த்துக்கலாம். இங்கேருந்து இன்னும் மல்ல சமுத்திரத்துக்கு 20 கிலோமீட்டர் நினைக்கிறேங்க. 20 கிலோமீட்டர் சம்திங். ரோடு கிராஸ் ஆகுது. புதுசாக ஏதோ போட்டுட்ருக்காங்க. சுற்றியும் பாருங்களேன், இப்போ தான் மரம் வைக்கிறாங்க, இப்போ தான் செடி வச்சுருக்காங்களா இருக்குதுங்க. இது சோலோ ரைடா இல்லை அங்கே வராங்களான்னு தெரியல கையார். நான் சோலோ ரைட் காலையில் எழுந்திரிச்சோடனே கிளம்பிட்டேன் சீக்கிரமாக. பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. இன்றைக்கி காலைல ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எப்படி வீடியோ பார்த்துட்டு நம்ம கிளம்புறப்போ ஒரு வீடியோ போட்டலாங்க, அது பார்த்தீங்களா 1 லட்சம் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு இன்ஸ்டாகிராமில். இப்படியே போனால் போதும். இங்கே ரோடு பெண்ட் ஆகுதுங்க. வண்டி ஆனால் பொறுமையாலே போனாவே போதுங்க. பெட்ரோல் அழகாக தருதுங்க, மைலேஜ் அழகாக தருது. அடுத்து எத்தனை மாதம் கழித்து ரைடு போகிறேன்னு தெரில. யார் நம்ம இந்த ரைடு முடிச்சுட்டு அடுத்து இன்னும் கொஞ்ச நாளே பெரிய ரைடு கிளம்பிட்டேங்க. இந்த ரைடு கிளம்புறப்ப மட்டும் தெரியல என்னென்னு மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுங்க, மைண்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே ரோடை காணோம். கூகுள் இன்சைடு தான் மேக்கப் காமிக்குது.
ரோடை காணுங்க. ஓ இப்படியே தான் ரோடு இருக்குமா? ஃபுல்லாக மண் ரோடாக இருக்குது. மாற்றிக்கிது வந்துட்டோமா? அங்கே போய் பார்க்கலாம் கொஞ்சம் தூரம். சுற்றி மரமாக இருக்குதுங்க. எவ்வளோ தூரம் இப்படியே போகணும்னு தெரியலையே. ரோடு ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. அவ்வளோதாங்க, ரோடு வந்துருச்சுங்க. அங்கே ரோடு போட்டுருக்காங்க பாருங்க. ஓ இன்னும் ஜாயின் பண்ணலையாட்டுக்குதுங்க அந்த ரோடு. நல்லா தான் இருக்குதுங்க இந்த ரோடு. நான் வண்டியில் கொம்பு ஹெல்மெட்டில் கொம்பு வச்சுருக்கேங்க. அது மட்டும் ஒரு கொம்பு மட்டும் ஆடிக்கிட்டே இருக்குது. எப்போ கலண்டு விழுன்னு தெரியல. கலண்டு விழப்போ அதை எடுத்து பேக்கில் போட்டுக்கலாங்க. வீட்டில் வந்தால் சரி பண்ண கொம்பு என்னான்னு. அவ்வளோதாங்க. இன்னும் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 15-20 கிலோமீட்டர் சம்திங் மலை சமுத்திரத்தில் போய் சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடலாங்க. அங்கேருந்து கிளம்ப ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏற்காடு அடிவாரத்தில் போய் நிற்கிறோம். ஏற்காடில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்புறம் டோல்கேட்டை தாண்டுறோம். ஏற்காடு டோல்கேட்டை தாண்டுறோம். அங்கே கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திட்டு வீடியோ எடுக்கிறோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறோங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குது காலையில் டைமில். நம்ம ஊரில் சும்மா வெயில் கொளுத்துதுங்க. ஏற்காடில் ஜில்லுன்னு இருக்குமான்னு தெரியல. நல்லா தாங்க இருக்குது. இதுவும் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு ரைடு போயிடணும். நீ ஏன்டா இந்த வண்டியிலே இனிமேல் ரைடு பண்ண போகிறீங்களா கேட்டிங்கன்னா, ஆமாங்க இதையே தான் பண்ண போகிறேன். பெரிய பைக் வாங்கிடுவேன், எப்படியும் இன்னும் 1-2 வருஷத்துக்குள்ளே வாங்கிடுவேன். இருந்தாலும் இந்த வண்டியில் தான் ரைடு போவேன். ஏன்னா இந்த வண்டி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். டிவிஎஸ் 50 மாசு தாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த வண்டி வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைங்க. எப்படியோ 12th படிக்கிறப்போ வாங்கினேன் இந்த வண்டியை. அப்போலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி வண்டி காயிலாங்காலிலேருந்து எடுத்து வந்தது. ஆனால் நான் 20,000 செலவு பண்ணிட்டேன். இன்ஜின் பிரச்சனை, கார்பரேட்டரு, கிளச்சு எல்லாமே சரி பண்ணி வச்சுங்க. வண்டி இப்போ ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காதுங்க, ஷோரூம் கண்டிஷனில் இருக்காது. ஆனால் வண்டி ஓடுது, நல்லாவே ஓடுதுங்க. ஆகுனா பிரேக் ஒயர் தான் வந்து போகுது. இந்த இப்போ எப்படின்னு தெரியலங்க. ஸ்ட்ராங்கான பிரேக் ஒயர் தான் வாங்கி போட்டிருக்கோம். பரவாயில்ல வாங்க, எதாக இருந்தாலும் நன்மைக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே போயிட்டு லேட்டாக போனால் பிரச்சனை இல்லைங்க. நேரமாக போயிட்டா வச்சுக்கோங்க, அங்கே போயிட்டு அப்புறம் வண்டி சரி பண்ணுற கடை இது இல்லைன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும். எங்கேயும் நின்றாமல் போயிடணுங்க கையார். அவ்வளோதாங்க, பைபாஸ் வந்துருச்சுங்க. இங்கேருந்து ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஊர் பெருசாகிடுச்சாங்களா? இங்கேருந்து ரைட் எடுத்து இன்னொரு 20 கிலோமீட்டர். நல்லா தான் இருக்குதுங்க. இதுவும் நல்லாவே தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. நம்ம என்ன அவ்வளோ மோசமாகவா இருக்கும்? பரவாயில்ல வாங்க. அந்த ஹெல்மெட் கொம்பு இருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. சரி, என்ன அங்கே போய்ட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடு கண்டிப்பாக வந்துடும். எப்படியும் அடுத்த நாள், இன்றைக்கி ஒரு எபிசோடுங்களாங்க, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்குள்ளே இன்னொரு எபிசோடு வந்துடும். இதுதாங்க அந்த ரேஷன் கடைக்கில் பொருள் வரும்ல, அந்த பொருள் இங்கே தான் இறக்கி வைப்பாங்களாட்டுருக்குது. ஏன்னா இந்த ரோட்டில் அடிக்கடி போகிறனால அப்போ சொல்லுவாங்க, இங்கே தான் ரேஷன் கடை பொருள் இறக்கி வைப்பாங்க அப்படின்னு. ஏடிஎஸ் டிப்போவில் தாண்டிட்டோம். இந்த இடத்துல ஒரு காலேஜ் வருமே, செங்குந்தர் காலேஜ். இங்கே தாங்க இருக்கும், இங்கேயே தாங்க. நல்லதாக இருக்குது இந்த காலேஜ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்குது. நம்ம உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்க. காலையில் டைம்னாலும் ரோட்டில் அதிகம் யாரும் போகலைங்க. ஊர் பயங்கரமாக பசிக்குதுங்க. மைக்கு நம்ம ஃபோன் சொருக முடியாதுங்க. ஏன்னா நம்ம டைப் மட்டும் தான் சொருக முடியும். மைக்கு சொருகிற ஆப்ஷன் கிடையாது நம்ம ஃபோனில். மைக்கு சொருக முடியாது. தனியாக தான் ஆடியோ ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கேட்குதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரைடு எங்கே போகலான்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். யார் யார் வரேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக போடுறேன் எடிட் பண்ணி. யார் நல்லா இருக்குது ராஜு பாய். அந்த பிஜிஎம் போடுறேன் என்ட்ரன்ஸில். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த பிஜிஎம் போடுறேன்.
அந்த பிஜிஎம் போட்டு நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இன்னும் எத்தனை இன்னும் அவ்வளோ தூரம் போகணுன்னே தெரியலையே. இந்த வீடியோ எப்படியும் 10, 13, 14 இந்த நிமிஷத்துக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பெருசாகவே வருங்க, கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோ நான் பெருசாகவே போட்டுறேன். எப்படியும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அளவுக்கு வரும் அந்த வீடியோ. தாத்தா எவ்வளோ வேகமாக போகிறாருங்க. சுற்றியும் பாருங்களேன், மரம் 2 பக்கமும் மரம் இருக்கனாலும் செம்மையாக இருக்குதுங்க இந்த ரோடு. ஆனால் ஒரு பக்கம் மரத்தை காணோம், இதாக இருக்குது. இன்னொரு பக்கம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதே இன்னும் அந்த காளிப்பட்டி பக்கத்தில் போயிட்டுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க மரம்லாம். செம்மையாக இருக்குது இந்த ரோடு. கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குதுங்க காலையிலேயே. சன் இப்போ தான் சூரியன் உதயமாகுது. விராவுனா சைடு எடுத்து போகிறாரு. ஸ்பீடு பிரேக்கரா? ஜீப்ரா கிராசிங். ஸ்பீடு பிரேக்கரில் அதிகம் இந்த ரோட்டில் வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு. ஸ்பீடு பிரேக்கர் வந்தாலும் பிரேக் பிடிக்கிறது இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இறுக்கி வச்சு போக வேண்டியதான். கேஆர் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.